மார்க்கெட் வந்து இன் ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம் பயங்கரமாகவே மேலே போயிட்டு இருக்கிறதுங்கிறதுனால எவ்ரிபடி இஸ் கெட்டிங் நர்வஸ். அதாவது இது மாதிரி இவ்வளவு மேலே போகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உண்மையாகவே எதிர்பார்க்கல. ஆனால் அது மாதிரி ஏறும்போது கொஞ்சம் பயம் வேற வருது. இப்போ இந்தியா பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப் கம்பெனி மாதிரி அப்படின்னா என்ன அர்த்தம்னா பயங்கர சர்டன் டைம்ஸ் ஆக்சுவலாக கோல்டுமே ஸ்டாக் மார்க்கெட்டோட சேர்ந்து கீழே போகலாம். என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் என்னென்னா லாங் டேர்மில் வந்து S&P 500 போடுறோம், இல்லை நிஃப்டி 50 போடுறோம், ஓரளவுக்கு நல்லாவே ரிட்டர்ன் வந்திருக்கு. அட்லீஸ்ட் கொஞ்சம் எடுத்து என்ன மாதிரி பண்ணலாமா, எப்படி அது? இப்போ இன்றைக்கி வந்து ஏஐ வந்து இப்போ ரொம்பவே ட்ரைவ் பண்ணுது மார்க்கெட் எக்ஸ்பெக்டேஷனை. இப்போ NVIDIA வந்து வில் கண்டினியூ டூ வெல் தான். இல்லை, அதாவது அதை எப்படி பார்க்கணும்னா Chat with KC, chat with கார்த்திக் சிதம்பரம், இன்வெஸ்ட்மெண்ட் இன்சைட்ஸ் விஜய் மோகன். வணக்கம் விஜய், எப்படி இருக்கீங்க? வணக்கம் கார்த்திக், நல்லா இருக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் விஜய். உங்களை மறுபடியும் சந்திக்கிறது மகிழ்ச்சி. எனக்கும் ரொம்ப மகிழ்ச்சி. விஜய், இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்லாம் எப்படி இருக்கு? இன்வெஸ்ட்மெண்ட் என்னங்க ஓகோன்னு போய்கிட்டு இருக்குது. எல்லாரும் பார்த்தா இன்னைக்கு கூட இப்போ கீழே ஒருத்தர் பேசிட்டு வந்தேன் வந்து என்னங்க மார்க்கெட் அப்படியே ஆல் டைம் மைல பிச்சு மேலே போகுதே, வந்து ஷுட் வி கெட் நர்வஸ் அபவுட் இட் அப்படின்ற மாதிரி ஒரு இதாக கேட்டுட்டு இருந்தார். நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்லாம் நம்ம எதிர்பார்ப்புக்கு மேலேயே நல்லா போய்கிட்டு இருக்குது. பட் ஆனால் என்ன நமக்கான எல்லாருக்குமே ஒரு நர்வஸாக தான் இருக்கும். ஏன்னா மார்க்கெட் வந்து இன் ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம் பயங்கரமாகவே மேலே போயிட்டு இருக்கிறதுங்கிறதுனால எவ்ரிபடி இஸ் கெட்டிங் நர்வஸ். நம்ம அதை எப்படி பார்க்கணுன்னா இட்ஸ் பார்ட் ஆஃப் த ஜேர்னி. கீழே போகும்போது எப்படி நம்ம வந்து இப்படி தோண்டு போயிடக்கூடாதோ அதே மாதிரி மேலே போகும்போது ரொம்ப ஓவர் எக்ஸைட்டும் ஆகக்கூடாது. வி ஹேவ் டு பி கம்போஸ்ட். ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமில் மேலே போனால் கூட அப்படின்னு என்ன அர்த்தம்னா இட் மைண்ட் கம் டவுன். வி டு நாட் நோபடி கேன் ப்ரெடிக்ட் த மார்க்கெட் இல்லையா. கீழே வந்தால் கூட இட்ஸ் ஓகே, நம்ம வந்து ஷார்ட் டைமில் மேலே போனது ஆவரேஜ் டவுன் ஆகுது அப்படின்னு நினச்சிக்கணும். ஒரு விஷயம் நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா ஐயோ ரொம்ப மேலே போயிடுச்சு அதனால் விற்றுட்டு வெளில வந்துடுவோம் அப்படின்னு பண்ணுறதோ அல்லது என்னது அந்த மார்க்கெட்டை டைம் பண்ண முயற்சி பண்ணுறோம் இல்லையா, அது வந்து பண்ணக்கூடாது. வி ஷுட் ஜஸ்ட் ரைட் இட் த்ரூ. ரைட் பண்ணோன்னு சொன்னால் வில் பி டோட்டலி ஃபைன். ஸோ ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன் ஆக்சுவலாக உங்களுக்கு. ஏன்னா இந்த மார்க்கெட் நல்லா கீழே போச்சு. ஐ திங்க் மார்ச் டைம் ஃப்ரேம் நினைக்கிறேன். அந்த மார்ச் ஏப்ரல் டைம் ஃப்ரேமில் நல்லாவே அடி வாங்குச்சு ஸ்டாக்லாம். அப்போ வந்து உங்களுடைய காணொலி ஒன்று பார்த்தேன். அதில் சொல்லியிருந்தீங்க ஏறுதோ இறங்குதோ கவலைப்படாதப்பா அப்படியே விட்டுட்டு பேசாம இரு அப்படின்னீங்க. அது எனக்கு ஓரளவுக்கு நம்பிக்கையும் தந்ததுன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து நல்லா கீழே இறங்குச்சு, அப்போ கொஞ்சம் வாங்கவும் செஞ்சேன். பட் ஆனால் வந்து சரி உங்கள் வீடியோ பார்த்தேன், சரி ஓகே அதுக்கப்புறம் வந்து சரி பேசாமல் இருப்போம் அப்படின்னு. அதுக்கப்புறம் நான் எதிர்பார்க்கல, அதாவது இது மாதிரி இவ்வளவு மேலே போகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உண்மையாகவே எதிர்பார்க்கல. ஆனால் அது மாதிரி ஏறும்போது கொஞ்சம் பயம் வேற வருது. கரெக்ட், கண்டிப்பாக கண்டிப்பாக. அதான் நான் சொன்னேனே, நமக்கு வந்து இட்ஸ் பார்ட் ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராசஸ். வந்து நமக்கு நர்வஸ் ஆகத்தான் செய்யும். ஏதாவது ஆக்ஷன் பண்ணணுமோ ஆக்ஷன் எடுக்கணுமோ அப்படின்ற மாதிரி கையெல்லாம் துருதுருன்னு தான் இருக்கும். பட் நம்ம கொஞ்சம் கண்ட்ரோல்டாக இருக்கும். நம்ம வந்து அந்த இதெல்லாம் இல்லாமல் பார்ட் ஆஃப் த ப்ராசஸ் தான். வந்து மார்க்கெட் வந்து சம்டைம்ஸ் இந்த மாதிரி என்ன எக்ஸுபரன்ஸ்பாங்க இல்லையா, பயங்கர ஓவர் எக்ஸைட்டடாக இதாகத்தான் செய்யும். இப்போ இன்றைக்கி வந்து ஏஐ வந்து இப்போ ரொம்பவே ட்ரைவ் பண்ணுது மார்க்கெட் எக்ஸ்பெக்டேஷனை. வேறு நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் இப்போ எக்கனாமி பார்த்தீங்கன்னா முந்தி இருந்த அளவுக்கு இல்லை. இட்ஸ் ஸ்லோயிங் டவுன் லிட்டில் பை லிட்டில். ஜிடிபி வந்து நல்ல க்ரோத் மாதிரி காட்டினா கூட எம்ப்ளாய்மெண்ட் இதெல்லாம் வந்து நம்பர்ஸ்லாம் வந்து இட்ஸ் கெட்டிங் வீக்கர். எவ்ரி ரிப்போர்ட் வீக் ஆகிட்டே போகுது. அப்படிங்கும்போது இப்போ மார்க்கெட் எதை பாசிட்டிவாக பார்க்குதுன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறைப்பாங்க, அதனால் வந்து நமக்கு வந்து நல்ல இது இருக்குது, ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால அது வந்து கொஞ்சம் ஓவர் ரியாக்ட் பண்ணுது. ஓவர் ரியாக்ட் பண்ணி மேலே போகுது. நம்ம அதுக்காக ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம வந்து இட்ஸ் ஓகே அப்படின்னு என்ன அர்த்தம்னா அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் கொஞ்சம் கீழே வரத்தான் செய்யும். இட்ஸ் ஓகே, நம்ம வந்து வி ஹேவ் டு ஜஸ்ட் ரைட் த்ரூ. ஆனால் எனக்கு என்ன கொஸ்டின்னா, இப்போ வந்து இது ரொம்ப ஒரு ஃப்ளக்சுவேட்டரி பீரியட் ரைட். இப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ரூல் வருது, இது நான் ஃபாலோ பண்ணுறதே விட்டுட்டேன். சில பேர் கேட்பாங்க என்ன நடக்குதுன்னு. நான் ரொம்ப ஃபாலோ பண்ணுறேன். நிறைய ரூல்ஸ் வருதுல்ல, மாறிக்கினே இருக்குது. ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட்னால ஏறுது இறங்குது அது மாதிரி இருக்கு ரைட். பணம்ன்றது இருக்கு, ஒரு எலக்ட்ரானிக் மணி தான். ஓகே நம்ம பார்த்துக்கலாம். நம்ம ட்ரேட் அக்கௌண்ட்டையோ இல்லைன்னா நம்ம இந்தியாவில் நிஃப்டி 50 அக்கௌண்ட்டையோ இவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம். பட் நமக்கு வெளியில் எடுத்தால் தானே கொஞ்சம் காசாக இருக்கும். அதை என்னமாவது பண்ணணும்.
அப்போ அதுக்கு என்னமா மெத்தட் வச்சிருக்கீங்களா? ஏன்னா இதை பற்றி நான் நிறைய யோசிக்கிறது உண்டு. சரி, இப்போ நம்ம S&P 500 போடுறோம், இல்லை Nifty 50 போடுறோம், ஓரளவுக்கு நல்லாவே ரிட்டர்ன் வந்திருக்கு. அப்போ அதில் அட்லீஸ்ட் கொஞ்சம் எடுத்து என்னமாவது பண்ணலாமா? எப்படி அது? அதை நான் எப்படி பார்க்குறேன்னா, நான் ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோமே, ஒரு டீ கடைன்னு வச்சுக்கோ, நான் ஒரு டீ கடை பிஸ்னஸ் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அது வந்து எனது இப்போ ஸ்டாக் மார்க்கெட் அளவுக்கு அது பிஸ்னஸ் வந்து பயங்கரமாக ஃப்ளக்ஷுவேட் ஆகாது. ஆனால் அது ஃப்ளக்ஷுவேட் ஆகும், சீசனுக்கு தகுந்த மாதிரி பிஸ்னஸ் நல்லா இருக்கலாம், அல்லது கொஞ்சம் டவுன் ஆகலாம், வைக்கலாம். ஆனால் as long as எனக்கு வந்து எவ்ரிடே ஃப்ளக்ஷுவேட் ஆனால் கூட ஓவர் த லாங் பீரியட் ஆஃப் டைம் ஐ எம் சீயிங் எ பாசிட்டிவ் ப்ராஃபிட், நல்ல ப்ராஃபிட் வருது, ஓவர் இயர் க்ரோத் வருது. இதோ ஒரு 3 வருஷம் 4 வருஷத்தில் மேபி ஒரு வருஷம் டவுன் ஆகலாம், ஆனால் லாங் டேர்மில் அது வளருது அப்படின்னு சொன்னால் அந்த பிஸ்னஸை நான் ஓன் பண்ணுறேன். நான் அதில் வந்து சிலதை வித்துட்டு வெளில வரலாம் அப்படின்லாம் நான் யோசிக்க மாட்டேன். ஏன்னா அது என்னோட பிஸ்னஸ், இது பார்ட் ஆஃப் த பிஸ்னஸ், நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் இல்லையா. அதே மாதிரி தான் இப்போ நம்ம எக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்டையும் நம்ம பார்க்கணும். அது இப்போ இண்டிவிஜுவல் ஸ்டாக்னா வேற கதை, நான் சொல்கிறது இண்டெக்ஸ். இப்போ இண்டெக்ஸுங்கும் போது நம்ம வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம லாங் டேர்ம் க்ரோத்தில் வி ட்ரஸ்டிங், அந்த இதை நான் நம்புகிறோம். நமக்கு தெரியும் ஹிஸ்டாரிக்கலாக டேட்டா பார்க்கும்போது லாங் டேர்மில் க்ரோ ஆகுது அப்படிங்கும்போது அந்த நம்பிக்கை தான். ஸோ அது நம்பி வந்து நம்ம அதை வளர விடுறோம். இப்போ உங்கள் கேள்வி, நீங்கள் எப்போ பணம் எடுக்கணும் வெளியில் அப்படின்னா, நமக்கு தேவை. நமக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு எப்போ பணம் தேவை வந்து, அதாவது என்னது, மார்க்கெட் மேலே போயிருக்கு அதனால விற்கணும் வெளில எடுக்கணும், அது வந்து அது கிடையாது. நம்ம அதை எப்படி பார்க்கணும்னா, எனக்கு ஒரு தேவை இருக்குது, அல்லது நான் இன்னொரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்குறேன், நான் வந்து இதை விட பெட்டரான இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்குறேன்னா அப்போ நான் அதை வித்துட்டு பணம் எடுக்கலாம். அல்லது எனக்கு ஒரு தேவை இருக்குது அப்படின்னா அதுக்கு நான் வித்துட்டு பணம் எடுக்கலாம். இதை தவிர நான் வந்து மார்க்கெட் மேலே போயிருக்குது அப்படிங்கிற காரணத்துக்காக அது வெளியில் எடுக்கிறது ஒரு நல்ல ஐடியா இல்லை. இப்போ இண்டிவிஜுவல் ஸ்டாக்னா அது மாறுபடும். இண்டிவிஜுவல் ஸ்டாக்னா நீங்கள் ஒவ்வொரு ஸ்டாக்கோட பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கணும். சம்டைம்ஸ் இப்போ நீங்கள் பாலண்டியர்லாம் பார்த்தீங்கன்னா கண்ணாப்னான்னு மேலே போயிடுச்சு, ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக க்ரோ ஆகிட்டு இருக்கு. ஆனால் இன்னைக்கு இருக்கிற மதிப்பு அந்த இப்போ என்ன கிட்டத்தட்ட $170-180 ட்ரேட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அந்த $170 அது ஒர்த்தா அப்படிங்கிறது வந்து இட்ஸ் கொஸ்டினபிள். ஒவ்வொரு ஆளுக்கும் அந்த வேல்யூவேஷன் இது வந்து மாறுபடும். அதோட ஃபியூச்சர் பொட்டன்ஷியல் பயங்கரமாக இருக்குது, அதனால ஒர்த்துன்னு நான் நினைக்கலாம். நீங்கள் வந்து இல்லைப்பா அது இன்னைக்கு வந்து இவ்வளோ தான் சம்பாதிக்குது, இதுக்கு $180 கொடுத்து இது அந்த ஷேர் ப்ரைஸ் வந்து டூ எக்ஸ்பென்சிவ்னு உங்களுக்கு தோணலாம். ஸோ வந்து இட்ஸ் அது ஒவ்வொரு ஆளுடைய இதை பொறுத்து நம்ம வாங்குறதா வைக்கிறதான்னு முடிவு பண்ணிக்கணும். ஆனால் இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிங்கன்னா, நம்ம வந்து இந்த மாதிரி ட்ரேட்லாம் பண்ணக்கூடாது. வி ஹவ் டு ஜஸ்ட் ரைட் த்ரூ. நமக்கு தெரியும் லாங் டேர்மில் இட் வில் பி ஃபைன். அந்த ஆவரேஜ் ரிட்டர்ன் 10-12% S&P 500 எதிர்பார்க்குறோம்னா அது லாங் டேர்மில் வரும். அப்படிங்கிறதுனால யூ ஷுட் ஜஸ்ட் கண்டினியூ த ரைட். அதாவது தேவைக்கு விற்கலாம் அப்படின்னு ஆக்சுவலாக ஓரளவுக்கு ரிலேட் பண்ணிக்க முடியுது. எனக்கு இந்தியாவில் ஒரு லோன் இருந்தது. ஓகே, சரி, இதை வந்து மாதம் கட்டிட்டு இருந்தேன். ஒரு பெரிய தலைவலி மாதிரியும் இருந்தது. அதை மேனேஜ் பண்ணி இதை எடுத்து இதை பண்ணி கட்டுறதுக்கு Nifty 50 கொஞ்சம் இருந்தது. சரி, அதை வித்துருவோம், பரவாயில்ல, அந்த லோனை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வித்துட்டு அதை முடிச்சேன். அது வந்து நல்ல அப்ரோச் தான் இல்லையா? அதை நான் எப்படி பார்ப்பேன்னா, இப்போ லோன் இன்ட்ரெஸ்ட்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ஒரு 8% வச்சுக்கோம். 8%ங்கிறது வந்து இட்ஸ் அ ஷுர் திங். நீங்கள் வந்து கண்டிப்பாக பே பண்ணியே ஆகணும். 8% இது. இப்போ நீங்கள் அது பே ஆஃப் பண்ணாமல் இப்போ நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோம். இன்வெஸ்ட் பண்ணுறோன்னா அதோட ரிட்டர்ன் பொட்டன்ஷியல் 8% விட பெட்டராக இருக்கணும். பெட்டராக இருந்துச்சுன்னு சொன்னால் ஓகே அப்படிங்களா. ஆனால் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் என்ன பிரச்சனைனா, இட் கம்ஸ் வித் இட்ஸ் ரிஸ்க் இல்லையா. அதில் ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குது. அப்போ நம்ம என்ன செய்யணும், அந்த ரிஸ்க் ஃபேக்டரை வந்து இதில் ரிஸ்க்லாம் ஒன்றும் இல்லை. யூ நோ ஃபார் ஷுர் யூ ஆர் கோயிங் டு பே 8%. ஆனால் அங்கே வந்து 8%க்கு மேலே வரலாம், ஆனால் எவ்வளோ ரிஸ்கோடு வருது. அப்போ நம்ம அதை எப்படி காம்பன்சேட் பண்ணணும்னா, யூஸ்வலாக ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறோனோ அதை விட 2 மடங்கு எனக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன் பொட்டன்ஷியல் இருக்கணும். அதாவது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அதோட 2 மடங்கு இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தால் தான் ரிட்டர்ன் பொட்டன்ஷியல் இருக்கணும். அப்படின்னா தான் இட்ஸ் ஒர்த் டேக்கிங் தட் ரிஸ்க். ஏன்னா இட் கம்ஸ் வித் ரிஸ்க் இல்லையா. அப்போ ரிஸ்க்கு ஒரு காம்பன்சேட் பண்ணி நான் வந்து 2 டைம்ஸ்ங்கிறேன். மேபி நீங்க 1.5 சொல்லலாம். கண்டிப்பா 1-on-1 கிடையாது. 1-on-1 கிடையாது. ஏன்னா 2% எக்ஸ்ட்ரா கிடைச்சதுனா doesn't make sense. Again it's a personal thing. என்ன கேட்டிங்கன்னா 2% தான் வந்து again வந்து க்ளோஸ் டு 2 டைம்ஸ் இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னு சொன்னால், இப்போ நீங்கள் Nifty 50 எடுத்துக்கோமே, ஆன் ஆவரேஜ் ஒரு 14% ரிட்டர்ன் கொடுக்குது அப்படின்னு சொன்னால், நீங்கள் கடன் அடைக்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால், என்னது கடன் வந்து அந்த 7% அதுக்கு கீழேனா ஓகே. இப்போ 7% மேலே நீங்கள் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறீங்க, 8% வச்சுக்கோங்களேன், தென் இட்ஸ் பெட்டர் டு பே ஆஃப் த லோன் இல்லையா. பே ஆஃப் பண்ணிட்டு நான் அப்படி தான் யோசிச்சேன். ஏன்னா ஒரு அடி மாதம் பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு மொத்தமாக வித்துட்டு வேலை இல்லாமல் பேசாமல். ஆமாம். ஸோ இது நான் சொன்னது வந்து பியூர் ஃபைனான்ஷியல் பர்ஸ்பெக்டிவ். பட் ஆனால்
there is an emotional perspective. அங்க எமோஷனல் ஃபேக்டர் நீங்க சொன்ன மாதிரி என்னடா இது ஒரு கடன் வந்து ஒரு சுமையாவே இருந்துகிட்டு இருக்கும் இல்லையா? கரெக்ட். சோ ரெண்டத்தையும் பேலன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். வெறும் ஃபைனான்ஸ் அண்ட் எமோஷனல் ரெண்டு. கரெக்ட். சோ நம்ம எமோஷனல் இதுக்காகவும் நம்ம வந்து டெசிஷன் எடுக்கலாம், தப்பே கிடையாது. நம்ம we are all human beings. நம்மலாம் வந்து எமோஷன் இல்லாத இது ஆட்கள் இல்லை இல்லையா? நம்மள எமோஷனலா நம்மள சாட்டிஸ்ஃபைடா வச்சுக்கிறதுக்கு நம்ம வந்து சில முடிவுகள் எடுக்கலாம். அதுல வந்து இப்போ ஈவன் அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ரிட்டர்ன் பொட்டன்ஷியல் அதிகமாக இருந்தால் கூட பட் இது ஒரு பேர்டனாக இருக்குதுன்னு சொன்னால் தென் யூனோ இஃப் யூ நோ ஃபார் ஷுர் இட்ஸ் கோயிங் டு மேக் யூ ஹாப்பி. ஆமாம், இதை நான் பே ஆஃப் பண்ணேன்னா எனக்கு சுமை குறையுதுப்பா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் வந்து அதை செஞ்சுக்கலாம். இப்போ இது ஒன்று ரைட். இப்போ தேவைக்கு விற்கிறோம், ஓகே. மாதம் இன்வெஸ்ட் பண்ணுறோம் ஒரு வாட் எவர், நிஃப்டி 50 போடுறோம், இல்லை S&P 500 போடுறோம், அது ஒன்று. பட் இப்போ வருஷம் ஒரு மாதிரி அமௌண்ட் எடுக்கலாமா? அது தேவையில்லையா? தேவை இருந்தால் தான் எடுக்கணுமா, இல்லை அப்படியே விட்ட சொல்கிறீங்க? ஆமாம், என்ன கேட்டீங்கன்னா தேவை இருந்தால் தான் எடுக்கணும். தேவை இல்லைன்னா அதை ஏன் எடுக்கணும்? ஏன்னா நம்ம அதை எடுத்து என்ன பண்ண போகிறோம் இல்லையா? இப்போ அந்த பணத்துக்கு ஒரு பர்பஸ் வேணுமே. எடுத்து நான் சும்மா செலவழிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் எகைன் அது தேவையா இல்லையா அப்படிங்கிறது தான். என்ன கேட்டிங்கன்னா தேவை. இப்போ என்ன ஒரு புது முயற்சி பண்ணுறோம்னு வச்சுங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு ஸ்டார்ட் அப் ட்ரை பண்ணணும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ அது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக எடுக்கலாம். ஸோ அதான் அதனால தான் நான் என்ன சொன்னேன்னா, நீங்கள் பணம் விட்ரா பண்ணுறதுக்கு 2 காரணம் தான் இருக்கணும். ஒன்று உங்களுக்கு தேவை, இன்னொன்று வந்து இன்னும் பெட்டர் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் யூ வித்ட்ரா அண்ட் டேக் த ரிஸ்க். இப்போ இந்தியாவில் இருக்கிற நிறைய பேர் வந்து ஓரளவு குளோபல் எக்ஸ்போஜர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்தியாவில் இருக்கேன், நான் வந்து இந்தியாவில் ஓரளவுக்கு சம்பாதிக்கிறேன், இப்போ ஓரளவுக்கு பணம் வருது, பட் எனக்கு யூஎஸ்ல எக்ஸ்போஜர் வேணும் அப்படின்னா அதற்கு என்ன? அது ஒரு நல்ல விஷயம். ஏன்னு சொன்னால் இப்போ ஹோல் மார்க்கெட் பார்த்தீங்கன்னு வைங்களேன், இந்தியன் மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட $5 trillion இருக்கும். இப்போ யூஎஸ் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா $67-68 trillion. ஸோ வந்து 12-13 மடங்கு அதிகம். யூஎஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு லார்ஜ் கேப் கம்பெனி மாதிரி, இந்தியா வந்து ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி மாதிரி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, லார்ஜ் கேப் கம்பெனி கம்ஸ் வித் இட்ஸ் ஓன் ஸ்டெபிலிட்டி. ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்கும். இந்த அக்யூமுலேட்டிவ் அட்வான்டேஜ்ங்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து அந்த ஏற்கனவே அவ்வளவு அக்யூமுலேட் பண்ணி வச்சிருக்கிறதுனால அதுல இருந்து அவங்களுக்கு வளர்றதுக்கான பொட்டன்ஷியல் வந்து அவங்களுக்கு ஜாஸ்தி. இப்போ ஏஏ பாருங்க, எல்லா ரெவல்யூஷனும் இங்கே தான் நடக்குது அப்படின்னு சொன்னா, ஏன்னா அவ்வளவு பணம் இருக்குது, அவ்வளவு பணம் ரொட்டேட் பண்ணுது, தே கேன் அஃபோர்ட் டு டூ தட். இப்போ அதுதான் அக்யூமுலேட்டிவ் அட்வான்டேஜ். ஸோ அது வந்து இப்போ இங்கே யூஎஸ்ல இருக்குது. இப்போ இந்தியா பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப் கம்பெனி மாதிரி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா பயங்கர அக்ரெசிவாக வளரும். பட் ஆல்சோ இட் கம்ஸ் வித் இட்ஸ் ரிஸ்க். நிறைய பாலிசி சேஞ்ச் நடக்கலாம், நிறைய இது நடக்கலாம். அதுக்காக இங்கே யூஎஸ்ல நடக்கலாம் இல்லை, யூஎஸ்லையுமே இருக்கும். பட் ரிலேட்டிவ்லி ஸ்பீக்கிங் இது வந்து மோர் ஸ்டேபிளர் என்வரான்மெண்ட். அப்போ நம்ம இந்தியாவில் இருந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னா கண்டிப்பாக வந்து இப்போ ஏஐ ரெவல்யூஷன் நடக்கிற இடம், ஹைடெக் க்ரோத் இருக்கிற இடம் சொல்லும்போது கண்டிப்பாக யூஎஸ் எக்ஸ்போஷர் வச்சுக்கணும். ஸ்பெசிஃபிக்காக இப்போ வேர்ல்டுன்னு போது நான் யூஎஸ்னு ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன். ஏன்னா நான் சொன்ன மாதிரி இப்போ கிட்டத்தட்ட 60% மேலே வந்துடும். ஹோல் வேர்ல்டில் வந்து யூஎஸ் மார்க்கெட் வந்து 60% மேலே அப்படிங்கும்போது இதுதான் வேர்ல்டு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் கையில் வச்சிருக்கிற எல்லா ப்ராடக்ட்டுமே, ஐஃபோனு, ஆண்ட்ராய்டு, நீங்கள் கூகுள் எதுனாலும் சொல்லுங்களேன், நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் எல்லாமே வந்து யூஎஸ் பேஸ்டு இன்டர்நேஷனல் கம்பெனி அப்படிங்கும்போது அதுதான் உங்களுடைய இன்டர்நேஷனல் எக்ஸ்போஷர். நீங்கள் இப்போ அதில் தான் இன்வெஸ்ட் பண்ணணும். அதில் தான் இன்வெஸ்ட் பண்ணணும்னா என்னது, யூ ஷுட் டெஃபினெட்லி ஹேவ் அன் எக்ஸ்போஷர். அட்லீஸ்ட் 50% யூஎஸ் எக்ஸ்போஷர் வச்சுக்கிறது இட்ஸ் குட் திங். 50% சொல்றீங்களா? இப்போ இந்தியாவில் என்ன கேட்டிங்கன்னா 50-50 தான் சொல்லுவேன். ஆமாம், ஆனால் நம்ம ரேஷனலாக யோசிச்சா அப்படி யோசிக்கணும். ஆனால் நமக்கு ஹோம் பயஸ் இருக்கும். இப்போ நம்ம இந்தியாவில் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஹோம் பயஸ் வந்து நமக்கு தெரிஞ்சது, நம்ம அது இல்லாமல் நம்ம நாடு அப்படின்னு சொன்னால் நம்ம இதில் ஒரு பற்று இருக்கும், நம்ம அதில் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ண நினைப்போம். தட்ஸ் டோட்டலி ஃபைன். பட் என்ன கேட்டிங்கன்னா 50% வரைக்குமே யூஎஸ் எக்ஸ்போஷர் வச்சுக்கிறது நல்லது அப்படின்னு நான் சொல்லுவேன். அதே இது ரிவர்ஸ்க்கு இப்போ யூஎஸ்ல இருக்கிறவங்களுக்கு இந்தியா எக்ஸ்போஷர், அந்த ஹோம் பயஸ், அந்த ஒரு ஹோம் பற்று இருக்கிறவங்க கண்டிப்பாக பண்ணணும். நீங்கள் அதுவும் 50% வரைக்குமே இந்தியாவில் எக்ஸ்போஷர் வச்சுக்கலாம். எகைன் நான் சொன்ன மாதிரி இது ஸ்டேபிளர் என்வரான்மெண்ட், அது வந்து ரிலேட்டிவ்லி ஸ்பீக்கிங் அது ரிஸ்கியர் என்வரான்மெண்ட். இந்தியா ரிஸ்கியர், ஆமாம் ரிஸ்கியர் என்வரான்மெண்ட். ஏன்னா அது ஸ்மால் கேப் இல்லையா? ஸ்மால் கேப்னா என்னது, அக்ரெசிவான க்ரோத் இருக்கும். பட் அட் த சேம் டைம் அது வந்து என்னது, இப்போ இன்டர்நேஷனல் மார்க்கெட் நீங்கள் ஹோல் வியூவா எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா அது ஒரு சின்ன மார்க்கெட் அப்படிதான் தெரியும் இல்லையா? இப்போ நம்ம இந்தியாவுக்குள்ள இருந்து பார்த்தோம்னா நமக்கு அதுதான் உலகம் இல்லையா, அது பெருசு. இப்போ நம்ம வெளியில வந்து இருந்து ஹோல் மார்க்கெட் இதில் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும்போது அது வந்து ஒரு சின்ன மார்க்கெட். ஸோ இப்போ யூஎஸ்ல இருந்து ஒருத்தவங்க இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்றாங்கன்னு சொன்னா, இப்போ நம்ம எஃப்ஐ எல்லாம் சொல்றாங்க இல்லையா,
ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் அவங்களாம் இப்போ இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் எப்போ பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு சிக்னிஃபிகண்டான ரிட்டர்ன் பொட்டன்ஷியல் அவங்க அங்கே பார்க்கணும் இல்லையா. வந்து எனது அவங்களுக்கு கரன்சி ரிஸ்க் இருக்குது, ரிலேட்டிவ்லி ஸ்பீக்கிங் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் இது ரிஸ்க்குமே அங்கே நிறைய இருக்க தான் செய்யுது. ஸோ வந்து அது பார்க்கல பீப்புள் வந்து எவாலுவேட் பண்ணிவிட்டு ஓகே இப்போ இங்கே வந்து சேஃபாக இதில் இருந்து பணம் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோமே. இப்போ என்ன இவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டு 4.5% இருக்குன்னா இதில் இருந்து எடுத்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னு நான் சொன்ன மாதிரி அது டபுள் த இன்ட்ரெஸ்ட் ரேட் மேலே ரிட்டர்ன் வர மாதிரி பார்ப்பாங்க. 9% மேலே வரணும். 9% மேலே வரதும் அப்சல்யூட்டில் இல்லை யூஎஸ்டி கரன்சியில் வரணும்னு பார்ப்பாங்க. அந்த மாதிரி இருந்தால் தான் தே கேன் டேக் தட் ரிஸ்க் அண்ட் இன்வெஸ்ட் இன் இந்தியா இல்லையா. அப்போ அவங்க அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் மூவ்மெண்ட்டை பொறுத்து அவங்க அந்த முடிவு எடுப்பாங்க. பொதுவாக இப்போ இது என்னுடைய ஒப்பீனியன் இல்லை, பொதுவாக வேர்ல்டு பெர்ஸ்பெக்டிவில் பார்த்தா இந்தியா வந்து எமர்ஜிங் மார்க்கெட். ஸோ இட்ஸ் அன் ரிஸ்கி என்வாயர்மெண்ட். இது வந்து டெவலப்ட் மார்க்கெட்டுங்கும் போது வந்து எல்லாமே ரிலேட்டிவாக தான் பேசுகிறோம். நம்ம வந்து எதுவுமே அப்சல்யூட் டேர்ம்ஸில் பேசல, ரிலேட்டிவாக பேசல. இது வந்து ஸ்டேபிளர் என்வாயர்மெண்ட். நான் என்ன யோசிப்பேன்னா இப்போ இங்கேருந்து பணம் அனுப்பிச்சு இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதுன்றது என்னுடைய தெரியல. இது வந்து என்னுடைய சொல்லுவேன். ஏன்னா சில சமயம் இங்கேருந்து அனுப்பும்போது நீங்கள் சொல்கிற மாதிரி இங்கே இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, அங்கே இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, டாலர் ஃப்ளக்சுவேஷன், திரும்ப பணத்தை இங்கே கொண்டு வரணும்னா அது டாலர் ருப்பி ஃப்ளக்சுவேஷன் இருக்கு. அதற்கு இப்போ இங்கே பணம் வந்ததுன்னா அந்த பணத்தை இங்கே இன்வெஸ்ட் பண்ணலாம், அங்கே பணம் வந்ததுன்னா அந்த பணத்தை அங்கே இன்வெஸ்ட் பண்ணலாம். அது நல்ல இல்லை கரெக்ட், நீங்கள் சொல்கிறது கரெக்ட். இப்போ நான் 50% இந்தியன் எக்ஸ்போஷர் வச்சுக்கலாம்னு சொன்னது வந்து நீங்கள் இந்தியாவுக்கு அனுப்பி இன்வெஸ்ட் பண்ணுறது இல்லை, இங்கே இந்தியன் ETF வாங்குறது. INDY INDA அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் இண்டெக்ஸ் ETF இருக்குது. நீங்கள் சொல்கிறது வெரி வேலிட் பாயிண்ட். இங்கே இருந்து இந்தியாவுக்கு பணம் அனுப்புறது ஈஸி, ஆனால் திரும்ப எடுக்கிறது வந்து ரொம்பவே சிக்கல். அதனால் வந்து யூஎஸில் இருக்கிறவங்க இந்தியன் எக்ஸ்போஷர் வேணும்னா இட்ஸ் பெட்டர் டு இன்வெஸ்ட் இன் ETF. இந்தியன் ETF இன்வெஸ்ட் பண்ணி கண்ட்ரோல் இங்கே வச்சுக்கணும். கண்ட்ரோல் வந்து நம்ம அங்கே அனுப்பக்கூடாது. இப்போ கோல்டு சொல்கிறோம் இல்லையா. இப்போ கோல்டு வந்து இப்போ நாங்கள் இன்னொரு காணொலி பார்த்தோம், அதில் வந்து நீங்கள் போட்டிருந்தீங்க GLD வந்து நல்லா ஏறி இருக்கு இந்த வருஷமே 30%. ஆக்சுவலாக இப்போ லாஸ்ட் 2 வீக்ஸில் நல்லாவே மேலே போய் 48% கிட்ட போய் 48%. ஆமாம் பயங்கரமாக மேலே போயிருக்குது. ஸோ இப்போ உங்களுக்கு கோல்டு நீங்கள் ரொம்ப பிடிக்காது? not a fan. பட் ஆனால் இட்ஸ் அ குட் அசெட் இல்லையா. ஸ்டில் அது ஒரு நல்ல அசெட். நம்ம வந்து ஒரு போர்ட்ஃபோலியோவில் இப்போ நான் பண்ணலை அப்படிங்கிறதுக்காக மற்றவங்களை பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லவே மாட்டேன். ஒரு போர்ட்ஃபோலியோவில் ஒரு 10% வரைக்கும் கண்டிப்பாக கோல்டு எக்ஸ்போஷர் வச்சுக்கலாம். அது வந்து ஒரு சேஃபர். இப்போ சிலவங்களுக்கு வந்து தே பிலீவ் ஸ்ட்ராங்லி இன் கோல்டு. ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணிங்கன்னா இட்ஸ் டோட்டலி ஃபைன். இது வந்து என்னது இட்ஸ் ஸ்டோர் வேல்யூங்கிறாங்க இல்லையா. இட் கேன் அது இட் ஹேஸ் இட்ஸ் வேல்யூ அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறீங்கன்னா வச்சுக்கலாம். பட் லாங் டேர்மில் என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் என்னென்னா, லாங் டேர்மில் வந்து கோல்டு வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் பீரியட் இருக்கும். இப்போ வேர்ல்டில் வந்து ஒரு அன்சர்டனிட்டி இருக்குது, பாலிசி சேஞ்சஸ்லாம் பயங்கரமாக நடந்துட்டு இருக்குது அப்படின்னு சொன்னால் அப்போ அதுக்கு வந்து பயங்கரமாக வேல்யூ அதுக்கு போகும். ஒரு ஸ்டேபிளரான என்வரான்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுவும் கோல்டு வந்து அந்தளவுக்கு பெருசாக அப்ரிஷியேட் ஆகாது, கொஞ்சம் நார்மலாக தான் இருக்கும். பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அந்த மாதிரி இதில் தான் நான் பார்ப்பேன். வந்து ஒரு நான் இப்போ எதில் இன்வெஸ்ட் பண்ணுறேனோ it has to make something, it has to generate a product or it has to generate a service, something, it has to create something. அதுதான் எனக்கு என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வெஹிக்கிள். ஸோ அதனால் நான் வந்து அந்த மாதிரி பட்டதில் இன்வெஸ்ட் பண்ணும்போது கோல்டு வந்து ஐ do not see that as creating anything. people சொல்லுவாங்க நான் ஜோல் பண்ணலாம் வைக்கலாம் அப்படின்ட்டு, பட் யூ ஆர் கிரியேட்டிங் சம்திங் அவுட் ஆஃப் இட். ஆனால் இட் இஸ் நாட் கிரியேட்டிங் எனிதிங் அப்படிங்கிறதுனால அதனால் ஐ do not personally believe in gold. அதனால் நான் பண்ணுறது கிடையாது. வாரன் பஃபெட்டை தான் சொல்லுவார், சார்லி மங்கரை தான் சொல்லுவார். ஐ டோட்டலி அக்ரி வித் தம். அதனால தான் நான் பண்ணுறது கிடையாது. பட் அதுக்காக அது நல்ல அசெட் இல்லை அப்படின்னு கிடையாது. இட்ஸ் ஸ்டில் அ குட் அசெட். உங்களுக்கு என்னது இந்த மாதிரி யூஸ்வலாக ஸ்டாக் மார்க்கெட் டவுன் டர்ன் இது ஆகுது வைக்குதுன்னு சொன்னால் கோல்டு வந்து போர்ட்ஃபோலியோக்கு ஒரு குஷன் கொடுக்கும். சர்டன் டைம்ஸ் ஆக்சுவலாக கோல்டுமே ஸ்டாக் மார்க்கெட்டோட சேர்ந்து கீழே போகலாம். பட் ஜென்ரல் ஐடியா வந்து இட் இஸ் சப்போஸ் டு கிவ் யூ அ குஷன் டு யுவர் போர்ட்ஃபோலியோ. என்ன பர்சன்டேஜ் இருக்கணும்ன்றீங்க கோல்டு? இப்போ 10% வந்து ஒரு ரீசனபிள் அலோகேஷன் அப்படின்னு நான் சொல்லுவேன். நான் எகைன் கம்ஃபர்ட்டை பொறுத்து யூ கேன் இன்க்ரீஸ் தட் அலோகேஷன் டு ஈவன் மோர். பட் 10% would be GLD தான். GLD ETF. நீங்கள் ETF இப்போ ஆனால் ETF எத்தனை பேர் வச்சிருக்கிறாங்கன்னு தெரியல. ஆனால் அதில் வேற சில பிரச்சனைகள் இருக்குது. இப்போ GLDயில் வந்து என்னென்னா யூஎஸை பொறுத்த வரைக்கும் GLD ETF எப்படி பார்ப்பாங்கன்னா இட்ஸ் அ கலெக்டிபிள் அப்படின்னு சொன்னால் அதுக்கு டேக்ஸ் ரேட் வந்து லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் ரேட் வந்து 28%. ஓ அப்படியே? நார்மல் இப்போ இது ஸ்டாக் எக்விட்டி இண்டெக்ஸ் 15%, இது வந்து 28%. ஸோ அப்போ பீப்புள் வந்து நான் ஃபிசிக்கல் கோல்டு வச்சுக்கலாமா? நம்ம இப்போ GLD வாங்குறோம்னா அது எப்படி பார்க்கணும்னா விற்கிறதுக்கு பார்க்கக்கூடாது. இப்போ நீங்கள் ஃபிசிக்கல் கோல்டு வாங்குறீங்கன்னா பீப்புள் டோன்ட் அவ்வளோ ஈஸியாக விற்க மாட்டாங்க இல்லையா. அன்லஸ்
அன்லஸ் அதர்வைஸ் உங்கள் ஃபேமிலி ரொம்ப ஒரு கஷ்டத்தில் இருக்குது, வேறு வழியே இல்லை அப்படின்னா மேபி அடகு வைப்பமாக இருக்கும். விற்கிறது வந்து ரொம்ப ரேர் தான் எனக்கு தெரிஞ்சு. எனக்கு அந்தளவுக்கு விசிபிலிட்டி இல்லை, என்னுடைய விசிபிலிட்டியை வச்சு நான் சொல்கிறேன். அந்தளவுக்கு விற்க மாட்டாங்க அவ்வளோ ஜென்ரலாக மக்கள். அப்போ அதே மாதிரி தான் ஜிஎல்டியும் பார்க்கணும். ஜிஎல்டி நம்ம வாங்கினோம்னா விற்கக்கூடாது. விற்கிறதா இருந்தோம்னா அந்த டேக்ஸ் வந்து 28% இங்கே யூஎஸ்ல. ஆமாம், அதனால் வந்து யூ ஹேவ் டு திங்க் த்ரூ தட். அது அக்செப்டபிள் அப்படிங்கும் போது தான் நம்ம ஜிஎல்டி போகணும். இல்லைனா ஃபிசிக்கல் கோல்டில் வந்து என்ன பிரச்சனைனா ஸ்டோரேஜ். ஆமாம், நீங்கள் வந்து லாக்கரில் போட்டு பத்திரமா வைக்கணும், எல்லாம் இது பண்ணணும். அந்த இது இருக்கும். அதுவும் இங்கே யூஎஸில் வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய இது இந்தியன்ஸை டார்கெட் பண்ணி கோல்டு வீட்டில் வந்து திருட்டு போகிறாங்க. ஸோ வந்து வி ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். வீட்டிலலாம் வச்சுக்கிறது நல்ல ஐடியா கிடையாது. நான் வந்து லாக்கரில் தான் வைக்கணும். நான் இந்த கோல்டு வாங்கலான்னு பார்த்தேன், ஆனால் ஒவ்வொரு வாட்டியும் பார்க்கும்போது ஏறிங்க தான் போகுது. இப்போ அட்லீஸ்ட் S&P 500னா ஒரு விழுதே சரி ஓரளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக சரி வாங்கிடலாம் அப்படின்னு. இல்லை, ஆக்சுவலாக கோல்டு ப்ரைஸும் எக்விட்டி அளவுக்கு ஃப்ளக்ஷேட் ஆகும். அது வந்து இந்த வருஷம் நடக்கல, அவ்வளோதான். இந்த வருஷமே நீங்கள் பார்த்தீங்கன்னாலுமே நீங்கள் வந்து ஒரு டைமில் 3700 வர போச்சு, அப்புறம் 3500க்கு கீழே விழுந்தது. நான் கோல்டு பெர் ரவுண்ட்ஸ் சொல்கிறேன். பெர் ரவுண்ட்ஸ் வந்து அப்படி மேலே போய்க்கணும். இப்போ வந்து 3800 கிட்ட போச்சுருக்கேன். 900 போயிருக்கும் நினைக்கிறேன் இன்னைக்கு. ஐ டி நாட் மேட்டர். பட் ஐயா, லாஸ்ட் டைம் பார்க்கல 3800 கிட்ட போயிடுச்சு. ஸோ வந்து இட் ஆல்சோ ஃப்ளக்சுவேட்ஸ். என்ன ரொம்ப மெதுவாக அப்படியே இந்த வருஷம் ஆக்சுவலாக ரொம்பவே ஃபேவர் கோல்டுக்கு. அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நல்லாவே மேலே வந்துடுச்சு. நான் உங்களுடைய இன்னொரு காணொலி பார்த்தேன், அது நல்லா இருந்தது ஆக்சுவலாக. அந்த என்விடியாவோட காணொலி பார்த்தேன். நீங்கள் சொன்னீங்க அந்த ஒரு நல்ல சார்ட் மாதிரிலாம் போட்டு இது மாதிரி இதோட ஏர்னிங்ஸ் என்ன பொட்டென்ஷியல் என்னென்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க. ஒரு சமயத்தில் $99 $100 கீழே போச்சு என்விடியா. ஸோ அப்போ கொஞ்சம் வாங்கணும்னு வச்சுங்களேன். ஸோ இப்போ என்விடியா வந்து வில் கண்டினியூ டூ வெல் தான். அதில் வந்து கண்டினியூ டூ வெல் தான். இல்லை, அதாவது அதை எப்படி பார்க்கணும்னா என்விடியாவே நான் இப்போ என்னோட சேனலில் வந்து அது ஒரு எக்ஸாம்பிள் ஷேர் ஆட்டு. இப்போ ஸ்டாக் வேல்யூஷன் வந்து நிறைய பேர் கேட்பாங்க, ஸ்டாக் வேல்யூ எப்படி வேல்யூவேட் பண்ணுறது சொல்லுங்க இங்கே. ஸோ அதை ஒரு எக்ஸாம்பிளாக வச்சு சரி நம்ம வந்து இப்போ என்விடியா எடுத்துப்போமே, அதோட ரெவன்யூ எப்படி இருக்குது, ப்ராஃபிட் எப்படி இருக்குது, இப்போ அதோட அவங்க வந்து எவ்வளவு கைடன்ஸ் கொடுக்குறாங்க, அப்போ வந்து ஃபியூச்சரில் எப்படி க்ரோத் இருக்கும். இப்போ க்ரோத் இவ்வளோ ரெவன்யூ எதிர்பார்க்குறோம்னா எவ்வளோ ப்ராஃபிட் மார்ஜின், அவங்களுக்கு ப்ராஃபிட் மார்ஜின் கிட்டத்தட்ட 57% கிட்ட மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ 57% ப்ராஃபிட் மார்ஜின்னா நம்ம எவ்வளோ ப்ராஃபிட்ங்க நம்மளால் ஓரளவு கெஸ் பண்ண முடியும். அப்போ இந்த ப்ராஃபிட்டுக்கு அவங்க பியும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்வர்ட் பி ரேஷியோ வந்து கிட்டத்தட்ட 40 மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ 40 இருக்குதுன்னு சொன்னால் என்ன ஷேர் ப்ரைஸ் இருக்கணும் அப்படின்ட்டு ஓரளவு நம்மளால் ரீசனபிளாக ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஸோ அதான் வந்து இப்போ என் சேனல் வந்து அதை ஒரு எக்ஸாம்பிளாக வச்சு சரி நீங்கள் வந்து ஒரு என்னது க்ரோயிங் கம்பெனி பட் ஆல்சோ இட்ஸ் என்னது மெச்சூர்ட் எனஃப் டு டூ இந்த மாதிரி கால்குலேஷன் அப்படின்னா அப்போ அந்த கம்பெனியை வேல்யூட் பண்ணுறது எப்படி நீங்கள் இப்போ இப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் அந்த என்விடியா யூஸ் பண்ணுவேன். என்விடியா பார்த்தீங்கன்னா நிறைய எபிசோடில் நான் வந்து சில 2 எபிசோடுக்கு டெடிகேட்டடாக பண்ணேன்னு நினைக்கிறேன். அப்புறம் எல்லா எபிசோடுமே வந்து ஒவ்வொரு குவார்டர்லி ரெவன்யூ வரும்போதும் சரி அது எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இது அதுமாதிரி நான் ஒரு ஸ்ப்ரெட்ஷீட்டில் வந்து நம்ம எப்படி ப்ரெடிக்ட் பண்ணுறோம், அது ஹவு இஸ் இட் சேஞ்சிங் ஓவர் டைம் அப்படிங்கிறதும் அந்த ஒரு ஸ்ப்ரெட்ஷீட்டில் இருக்குது. லைக் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 வருஷமா டேட்டா எப்படி மாறிட்டோம். ஆமா, நான் 2 வருஷம் முன்னாடி நான் போட்ட டேட்டா போய் பார்த்தா அந்த அங்க பிரைஸ் ப்ரொஜெக்ஷனை எப்போவோ அடிச்சு இது பண்ணி மேலே போச்சு. அதாவது 2 வருஷத்துல இவ்வளவு போகும் அப்படின்னு நான் எதிர்பார்த்ததை அதையும் தாண்டி அதை டெலிவர் பண்ணி இட்ஸ் கோயிங் ஃபார். அதாவது என்னது நான் ப்ரொஜெக்ட் பண்ண ரெவன்யூவோ ப்ராஃபிட்டோ அதை விட அதிகமாகவே அது டெலிவர் பண்ணிட்டு இருக்கு. இப்போ உங்க கேள்வி இது ஃபியூச்சரில் எப்படி கண்டினியூ ஆகுமா ப்ரிண்ட் பண்ணுறது கஷ்டம். பட் ஆனால் சோஃபார் வந்து பார்த்தா என்னது அந்த க்ரோத் ரேட் வந்து ஸ்லோ ஆகும். க்ரோத் ரேட் ஸ்லோ ஆகுதுன்னா இப்போ எப்படி சொல்ல இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா 70% 80% இயர் ஓவர் இயர் க்ரோத் இருந்தது. இப்போ நம்ம வந்து அதே இயர் ஓவர் இயர் க்ரோத்தை நம்ம அடுத்த வருஷம் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா மிந்தி அவங்க இந்த ஹைப்பர் க்ரோத்துக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா ஒரு குவார்ட்டருக்கு 4 பில்லியன் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. நீங்கள் வந்து அந்த 4 பில்லியன்லேருந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட் குவார்ட்டரில் வந்து 46 பில்லியன் நினைக்கிறேன், 45-46 பில்லியன். அடுத்த குவார்ட்டர் 52 நினைக்கிறேன். அவ்வளோ தூரம் வந்துட்டாங்க. 4 பில்லியன்லேருந்து அவ்வளோ தூரம் வந்திருக்கிறாங்கன்னா பார்த்துக்கோங்க. அதுவும் ஒரு 2.5 இயர்ஸ் கேப்பில் அப்படி ஒரு சிக்னிஃபிகண்ட் க்ரோத். இப்போ இங்கேருந்து இன்னொரு 80% போகணும்னு வச்சா அவங்க வந்து 100 பில்லியன் கிட்ட போகணும். அது வந்து இட் வில் டேக் டைம், 1 இயர்லலாம் நடக்காது. நான் என்ன ப்ரெடிக்ட் பண்ணுறேன்னா மேபி எவ்ரி குவார்ட்டர் ஒரு 5 பில்லியன் கூடும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். ஆக்சுவலாக அவருடைய பேட்டிலாம் பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக பிஜி பாட்காஸ்ட்லாம் வந்தார், வந்து ஒரு 1 ஹவர் பேசிட்டு இருந்தார். அதெல்லாம் கேட்டிங்கன்னா யூ வில் பி பம்ப்ட் அப். உங்களுக்கு வந்து பயங்கர கன்வின்சிங்காக இருக்கும். நீங்கள் வந்து நம்ம கண்டிப்பாக இன்விடியாவில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவருடைய ப்ரொஜெக்ஷனுமே. நான் அதாவது என்னது அந்த க்ரோத் வந்து
இட்ஸ் நாட் ஸ்லோயிங் டவுன் எனி டைம் சூன் அட் ஆல். இப்போ நான் OpenAI 500 பில்லியன் அவங்க இந்த ஸ்டார்கேட் இது பில்ட் பண்ணுறாங்க. இந்த டேட்டா சென்டர் ரெவன்யூ பார்த்தீங்கன்னா அல்லது டேட்டா சென்டர் ஸ்பெண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாப்னான் மேலே போயிட்டு இருக்கு. இப்போ இந்த ஜூலை மாதம் வந்துட்டு இட்ஸ் த ஒன் ஆஃப் த என்னது மோஸ்ட் ஸ்பெண்ட் மந்த்னு நினைக்கிறேன் இந்த ஹோல் இதுலேயே. ஸோ மாதம் அப்படி கூடிக்கிட்டே தான் போதே தவிர வி ஆர் நாட் சீயிங் எனி சைன்ஸ் ஆஃப் ஸ்லோயிங் டவுன். ஆனால் நீங்கள் யார்கிட்ட பேசுகிறீங்கிறத பொறுத்து திங்ஸ் மாறும். இப்போ நீங்கள் ஜென்சன்ட்ட பேசுனீங்கன்னா நான்லாம் வந்து இன்னும் எங்கேயோ போக போகிறோம் அப்படின்னு இருப்பார். 2030 வர ப்ரொஜெக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்து வந்து ஃபுல்லாக ரோபோட்டிக்ஸ் டெவலப்மெண்ட்டு ஃபுல்லாக இவங்க இது போயிடும். டேட்டா சென்டர் தாண்டி ரோபோட்டிக்ஸ் இதுக்கு போயிடுவோம் அப்படிங்கிறது தான் அவருடைய ப்ரொஜெக்ஷன். ஸோ வி ஆர் இன் வெரி இன்ட்ரெஸ்டிங் டைம்ஸ் நவ். அது வந்து என்னது டெக்னாலஜி சேஞ்ச் வந்து பயங்கர சிக்னிஃபிகண்ட்டாக இருக்குது. இட்ஸ் ஹேப்பனிங் வெரி ஃபாஸ்ட். ஸோ வி ஆர் இன் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் பீரியட். இப்போ .com பீரியடில் எப்படி நமக்கு வந்து இந்த இன்டர்நெட் வேர்ல்டு வந்து ஹவு திங்ஸ் சேஞ்ச்டு இல்லையா. அப்புறம் இந்த மொபைல் வந்து அது ஒரு பெரிய சேஞ்ச் கொண்டு வந்தேன். இப்போ வந்து இந்த ஏஐ வந்து ஒரு என்னது ஒரு கொஞ்சம் அன்சார்ட்டட் டெரிட்டரியில் இருக்கிறோம். இது என்ன கேட்டிங்கன்னா ஒரு 1/3 வே உள்ளே வந்திருக்கிறோம். வி ஸ்டில் டு நாட் நோ வந்து என்ன எவ்வளோ மாற்றங்கள் வரப்போகுது என்ன ஏது அப்படின்ட்டு. ஆனால் சோஃபார் வெரி ப்ராமிசிங்காக இருக்குது. லுக்ஸ் வெரி ப்ரெடி குட். மார்க்கெட்டும் அதை தான் நம்புது. அதனால தான் மார்க்கெட்டும் நல்லாவே மேலே போகுது. இட் மைட் ஃபீல் லைக் ஃப்ராத்தி பட் யூனோ இட் ஹேஸ் அ ரீசன். அது ஏன் அது அப்படி பண்ணுது அப்படிங்கிறதுக்கு அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. பட் we have to wait and see how this turns out. நீங்கள் ஜென்சன் பற்றி சொன்னீங்க. நான் ஆக்சுவலாக இன்னொரு CEO ஒன்று கேட்டுட்டு இருந்தேன். ஓகே, அந்த ஒரு பேசிகிட்டு இருந்தார், கேட்டுட்டு இருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி, ஓகே, நம்ம வந்து இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அகைன் ஜென்சன் அளவுக்கு இல்லை, பட் ஒரு ஸ்மால் கம்பெனின்னு வச்சுங்களேன். ஸோ ஒரு ஸ்மால் டு மிட் சைஸ் கம்பெனி. சரி, அந்த கம்பெனியில் போடலான்னு சொல்லிட்டு போட்டேன். பட் நான் போட்டதுலேருந்து அப்படியே இருக்கு. இப்போ எவ்வளோ நாள் ஆச்சு பீரியட்? ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் ஆயிடுச்சுங்க. 2 இயர்ஸ் ஆயிடுச்சா? ஓகே. இப்போ வந்து நெகட்டிவாக ஆயிடுச்சு. ஒரு 10% நெகட்டிவ் ஆயிடுச்சு. ஓகே. 10%லாம் வந்து ஓகே தான். ஆனால் 2 இயர்ஸாக வந்து இப்போ ஒரே இதில் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் நம்ம என்விரான்மெண்ட் பார்க்கணும். சுற்றி இருக்கிற என்விரான்மெண்ட் வந்து எப்படி இருக்குது, ஃபேவரபுளாக இருக்குதா பிஸ்னஸ்க்கு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அது ஃபேவரபுளாக இருக்குது. மற்ற கம்பெனிலாம் வந்துட்டு டூயிங் குட். ஆனால் இவங்களால தான் வந்து பண்ண முடியல. தே ஆர் பிகாஸ் இப்போ ஷேர் ப்ரைஸ் மேலே போகலன்னா என்ன அர்த்தம்னா அவங்க ரெவன்யூ கூடல, ப்ராஃபிட் கூடல, தே ஆர் ஸ்டாக்னண்டாக இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ ஏன் ஸ்டாக்னண்டாக இருக்கிறாங்க, என்ன அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்க்கணும். பைப்லைனை பார்க்கணும். பைப்லைனில் வந்து இது மாறதுக்கு வாய்ப்பு இருக்கா, இல்லை அவங்க வந்து ஸ்டாக்னண்டாக தான் இருக்க போகிறாங்கன்னு சொன்னால் மேபி மாறிட்டாரு. ஓ அப்படியா? சிஓ வந்து கடைசி தாங்க. இல்லை, ஆக்சுவலாக அது ஒரு பிரைமரி டிரைவிங் ஃபேக்டர் இருக்கு. ஏன்னா ஒரு விசனரி சிஓ வேணும் நம்ம வந்து அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு. பட் ஆனால் நம்ம கம்பெனி ஃபைனான்ஷியல் பார்க்கல அந்த நமக்கு ஒரு கன்சிஸ்டன்சி க்ரோத் பார்க்கணும். ரெவன்யூ கன்சிஸ்டண்டாக க்ரோ ஆகணும், ப்ராஃபிட் கன்சிஸ்டண்டாக க்ரோ ஆகணும். அப்படி க்ரோ ஆச்சுன்னு சொன்னால் நமக்கு ஓகே இட்ஸ் அ குட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ட்டு. நமக்கு அது க்ரோ ஆகலை, ஸ்டாக்னன்ட் ஆகுது அப்படின்னு சொன்னால் எகைன் நான் சொன்ன மாதிரி என்வரான்மெண்ட்டை பார்க்கணும். சுற்றி இருக்கிறது வந்து எல்லாருக்கும் அப்படி தான் ஆகுதா, அந்த என்வரான்மெண்ட் வந்து ஃபேவரபுளாக இல்லையா, தென் இட்ஸ் அக்செப்டபிள். இல்லை என்வரான்மெண்ட்லாம் ஃபேவரபுளாக தான் இருக்குது, கம்பெனி தான் சரியாக பண்ணலை அப்படின்னு சொன்னால் தென் தட் மீன்ஸ் இட்ஸ் டைம் டு கெட் அவுட். நம்ம வந்து வி ஷுட் கெட் அவுட். இதை பார்த்துட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸு, இல்லைனா யங் ஐடி ப்ரொஃபஷனல்ஸு, இல்லைனா யங் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் எனிவேர் இந்த வேர்ல்டு தமிழ் பேசுகிறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? என்ன சொல்ல, என்ன டப்புன்னு இப்படி கேட்டுட்டீங்க. நான் எப்போ சொல்கிறது தான் லைக் வந்து லாங் டேர்ம்க்கு இன்வெஸ்ட் பண்ணுங்க, ஷார்ட் டேர்ம் இதை பார்க்காதீங்க. டோன்ட் ஃபோக்கஸ் ஆன் லைக் என்னது நெக்ஸ்ட் 3 months என்ன, 1 year என்ன அப்படின்னு வச்சுக்கோங்க. 5 years பாருங்கள். 5 yearsல என்ன நடக்கணும், 10 yearsல என்ன நடக்கணும். நமக்கு வந்து ஒரு என்னது ஒரு ரஃப் பிளான் இருக்கணும். ஏங்க நமக்கு பிளான் தான் இருக்குமே தவிர நத்திங் கோஸ் அஸ் பர் பிளான். ஆனால் பிளான் ஒன்று இருந்தால் தான் நம்ம எந்த அளவுக்கு பிளான்லேருந்து டிவியேட் ஆகிறோம் அப்படிங்கிறது தெரியும். ஸோ அதனால் ஹேவ் அ ரஃப் பிளான். ஒரு நல்ல ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஹாரிசான் வச்சுக்கோங்க. அதுவும் எங்கே இருக்கும்போது சேவ் as much as possible and invest as much as possible. ஏன்னா அதுதான் வந்து கோல்டன் பீரியட் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட். அதனால் நான் என்ன சொல்லுவேன்னா எப்போவுமே எங்கே இருக்கும்போது என்னது நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வர்றதுக்கு முன்னால், இப்போ ஃபேமிலின்னு வந்து பல ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வரும். அதுக்கு முன்னால் நீங்கள் வந்து கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன், நீங்கள் சிங்கிளாக இருக்கிறீங்க, நல்லா ஏர்ன் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் எங்கே இருக்கும்போது எவ்வளோ சேமிக்க முடியுமோ அவ்வளோ சேமிச்சுக்கோங்க, இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஃபேமிலி ஆகும்போது நமக்கு வந்து அந்த லக்ஸரி இருக்காது, அது குறைஞ்சிரும். ஸோ வந்துட்டு நம்ம வந்து ஆனால் நிறைய பேர் மாற்றி யோசிப்பாங்க, எங்கே இருக்கும்போது தான் நமக்கு இந்த லக்ஸரி இருக்குது, எவ்வளோ செலவழிக்க முடியுமோ செலவழித்து என்ஜாய் பண்ணிடுவோம், அப்புறம் நம்ம ஃபேமிலி ஆனோம்னா நமக்கு செலவழிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காதுன்னு நினைப்பாங்க. ஐ வுட் சே
ரிவர்ஸ் அதை வந்து மாற்றி யோசிச்சிங்கன்னா இப்போ. ஆனால் எதில் இன்வெஸ்ட் பண்ணணும்? ஏன்னா இப்போ நானும் சில பேரோட பேசுவேன். இப்போ நான் சொல்லுவேன் இந்த மாதிரி Nifty 50 போடுப்பா, இல்லைனா S&P 500 போடுப்பான்னு. ஆனால் நம்ம சொல்கிறதே வந்து ஓரளவுக்கு சில பேர் கேட்க மாட்டாங்க. ரைட், இல்லை நான் வந்து ஸ்டாக்ல தான் போடுவேன்னு சொல்லிட்டு ஸ்டாக்ல போடுவாங்க. பட் அது ஓகே தான். ஏன்னா நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் தான். நான் முதல்ல ஸ்டாக்ல தான் போட்டேன். நான் வந்து ஸ்டாக்ல போடுறது தப்பு கிடையாது. என்ன இதுன்னா நமக்கு நம்ம ஏற்கனவே பேசுன மாதிரி ஏன் பண்ணுறோம் எதுக்கு பண்ணுறோம்னு தெரிஞ்சு பண்ணணும். இந்த ஷேர் ப்ரைஸை மட்டும் பார்த்துட்டு பண்ணுறது வந்துட்டு நாட் அ குட் ஐடியா. ஸோ அப்படி பண்ணுற ஆட்கள் வந்துட்டு நீங்கள் சொன்ன மாதிரி லேர்ன் பை எக்ஸ்பீரியன்ஸ், தே வில் லேர்ன். அதாவது இவென்ச்சுவலி லேர்ன் பண்ணுவாங்க. இட் வில் டேக் சம் டைம். இன்னைக்கு நான் ஆக்சுவலாக நிறைய யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க, தே லுக் இன் டு த பிஸ்னஸ். நானே ஐ வாஸ் வெரி சர்ப்ரைஸ். நான் சில பேர்கிட்ட பேசும்போது சொல்லுவாங்க, நான் பிஸ்னஸ் எந்த அளவுக்கு பார்க்குறேன், எனக்கு தெரியுது, ஐ எம் ஃபீலிங் வெரி கான்ஃபிடென்ட் அபவுட் த பிஸ்னஸ் அண்ட் ஐ எம் இன்வெஸ்டிங் இன் தட் ஸ்டாக்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் சூப்பர். நம்ம வந்து தட்ஸ் டோட்டலி ஃபைன். அது வந்து கண்டிப்பாக பண்ணணும். நம்ம மெஜாரிட்டி ஆஃப் ஃபோக்ஸ் பார்க்கும்போது அவங்களுக்கு என்னன்னா அவங்களுக்கு கோர் ஜாப் ஒன்று இருக்கும். திஸ் இஸ் நாட் தேர் ஜாப் இல்லையா? இது வந்து ஒரு த்ரில்லுக்காக இது பண்ணுறது வைக்கிறது, அது ஒரு ஸ்மால் பர்சன்டேஜில் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஒரு நம்ம மொத்த இப்போ நம்ம ஒரு 10,000 வச்சுருக்கோம்னா 1000 ரூபாயில் த்ரில்லுக்கு ஏதோ ஒன்று பண்ணிக்கலாம். த்ரில்லுக்கு இப்போ நான் டிஸ்னியில் போய் நான் ரைடு போனேன் அப்படிங்கிறது மாதிரி நானும் இந்த ஸ்டாக்ஸ் ஆப்ஷன்ஸ்லாம் ட்ரேட் பண்ணி பார்த்தேன்ப்பா, விளாண்டு பார்த்தேன்ப்பா அப்படின்ற மாதிரி ஒரு 10% வச்சு பண்ணலாம், தப்பே கிடையாது. ஆனால் மெஜாரிட்டி அந்த 90 இதை வந்து நம்ம எப்படின்னா லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கன்சிஸ்டண்ட்டாக க்ரோத் வர மாதிரி கொஞ்சம் பார்க்கணும். அப்போ நம்ம வந்து இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது இட்ஸ் அ குட் சாய்ஸ். ஸோ இண்டெக்ஸ் ஃபண்டில் மெயின் போர்ட்ஃபோலியோ இண்டெக்ஸ் ஃபண்டில் வச்சுட்டு சின்ன இதில் விளாண்டுட்டு கற்றுக்கோ. ஒருவேளை நமக்கு உண்மையிலே டேலண்ட் இருக்குது, ஏதோ ஒன்று ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொன்னால் அந்த 10% வளரட்டும், லெட் இட் க்ரோ. அந்த 10% வந்து மேபி 100%. இப்போ இது 10% பயங்கர சிக்னிஃபிகண்டாக வளருதுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து ஒரு டேலண்டட் ட்ரேடரோ அல்லது ஒரு டேலண்டட் யூ ஆர் டூயிங் சம்திங், யூ ஆர் கிராக்ட் சம்திங், சம் சீக்ரெட் கிராக் பண்ணிட்டீங்க, பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக உட்காதுன்னா லெட் தேட் க்ரோ. இருக்கிற மொத்தத்தையும் கொண்டு போய் அதில் பெட் பண்ணக்கூடாது. நல்லா வளருதுன்னா லெட் இட் ரன். அதாவது இந்த வின்னிங் ஹார்ஸை ரன் பண்ண விடு அப்படின்ற மாதிரி ரெண்டுத்தையும் ட்ரை பண்ணலாம். மெஜாரிட்டி இதை ட்ரை பண்ணிட்டு இது வந்து ஒரு 10% ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு நீங்க உண்மையிலே ஒரு லக்கியான பர்சன் இல்லைன்னு சொல்லணும். 100ல் ஒரு ஆள் பயங்கர லக்கியா இருப்பாங்க, நான் ட்ரேடர்ல சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்களா, அந்த நீங்க ஒரு 100ல் ஒரு ஆளாக இருக்கலாம். அப்படி சக்ஸஸ் ஆச்சுன்னா லெட் தட் 10% க்ரோ சிக்னிஃபிகன்ட்லி. ஏன்னா 10 நீங்கள் அந்த மாதிரி ட்ரேட் பண்ணுறவங்களாம் அந்த 10%ங்கிறது சருன்னு ஃபாஸ்ட்டாகவே க்ரோ ஆகிடும். ஸோ இன்னும் ஒரு கேள்வி, இப்போ நான் ஒரு நண்பரோட பேசிட்டு இருந்தேன். அப்போ அந்த இண்டெக்ஸ் ஃபண்டு தான் நம்ம பண்ணுறோம். இண்டெக்ஸ் ஃபண்ட் தான் நீங்கள் சொல்கிறீங்க. அவர் மியூச்சுவல் ஃபண்டு பற்றியும் சொன்னார். ஆனால் மியூச்சுவல் ஃபண்டில் இப்போ இண்டெக்ஸ்லேயே நமக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 10-11% இப்போ இருக்கிற நிலைமையில கிடைக்குது. மியூச்சுவல் ஃபண்டில் இன்னொரு 2% கூட கிடைக்கும். இப்போ எல்லாமே மியூச்சுவல் ஃபண்ட். இப்போ இண்டெக்ஸ் ஃபண்டுமே மியூச்சுவல் ஃபண்ட் தான். நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக கேட்குறது ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஒரு போர்ட்ஃபோலியோ மேனேஜர் வந்து ஆக்டிவாக மேனேஜ் பண்ணுறாரு. ஸோ அவர் பேசிக்காக அவர் என்ன பண்ணுவார்னா ஒரு ஃபீஸ் சார்ஜ் பண்ணுவார். நம்ம ஊரில் 0.75%, 1.5% வரைக்கும் ஃபீஸ் சார்ஜ் பண்ணலாம். நம்ம ஊரில் இப்போ ஏதாவது ஒரு டெவலப்பிங் மார்க்கெட் அப்படிங்கிறதுனால ஃபண்ட் மேனேஜர்ஸ்க்கு சில அட்வான்டேஜஸ் இருக்குது. அவங்களுக்கு வந்துட்டு தே மைட் நோ சர்டன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நமக்கு தெரியாத சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவங்களுக்கு தெரியும். இந்தியாவில் எமர்ஜிங் மார்க்கெட்டில் இருக்கிற ஒரு ஃபீச்சர் மாதிரி வைங்களேன். அப்போ அவங்க வந்துட்டு அதனால இந்தியாவில் ஒரு ஃபண்ட் மேனேஜர் இண்டெக்ஸை பீட் பண்ணுறது ஆக்சுவலாக இங்கே நடக்கிறத விட அங்கே கொஞ்சம் அதிகமாகவே நடக்கும். நிறைய பேர் பீட் பண்ணுவாங்க. நிறைய பேர் பீட் பண்ணிக்கிடவும் மாட்டாங்க. லாங் டேர்மில் வந்துட்டு தி மைட் லூஸ். பட் ஆனால் பீட் பண்ணுற ஆட்களும் இருக்கிறாங்க. ஸோ நம்ம வந்து கண்ணை மூடிட்டு எந்த மியூச்சுவல் ஃபண்டும் வாங்க முடியாது. நம்ம ஸ்பெசிஃபிக்கான ஃபண்டை பார்க்கணும். அந்த ஃபண்டோட கோல் நமக்கு பிடிச்சிருக்குது. இப்போ வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான கோல் இருக்கும். இப்போ லார்ஜ் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, அல்லது மிட் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, அல்லது சர்டன் ஸ்பெசிஃபிக்கான கோல் வச்சு பண்ணலாம். ஸோ அந்த இது உங்களுக்கு பிடிச்சிருக்குது, அந்த மேனேஜர் உங்களுக்கு பிடிச்சிருக்குது, அவங்க கன்சிஸ்டண்ட்டாக நல்ல பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, ஒரு 5 வருஷமாக கன்சிஸ்டண்ட்டாக இண்டெக்ஸை பீட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் தென் யூ ட்ரஸ்ட் தம் அண்ட் தென் யூ பை தட் மியூச்சுவல் ஃபண்ட். தட்ஸ் டோட்டலி ஃபைன். அதில் ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் அது நமக்கு தெரியும். இப்போ நமக்கு அது தெரியல. இப்போ நானுமே வந்து ஆக்டிவ் ஃபண்டு நானும் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன், பண்ண முடியாது. ஏன்னு சொன்னால் இன்றைக்கி நான் ஒரு ஃபண்டை ரெக்கமெண்ட் பண்ணி நாளைக்கு அந்த மேனேஜர் மாதிரி அவர் வந்து எப்படி இருக்காங்கன்னு தெரியாமல் போனால், ஸோ அதனால் ஐ டு நாட் டூ எனி ஆஃப் தோஸ் திங்ஸ். அதனால் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது எப்பவுமே இண்டெக்ஸ் ஃபண்ட். ஆனால் உங்களுக்கு தெரியுது, உங்களுக்கு வந்து ஒரு திறமையான ஃபண்ட் மேனேஜர் தெரியுது, அவரால் இண்டெக்ஸை கன்சிஸ்டண்டாக பீட் பண்ண முடியும்னு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக யூ கேன் கோ வித் அந்த ஆக்டிவ் ஃபண்ட்ஸ். இட்ஸ் டோட்டலி ஃபைன். எது செஞ்சாலுமே உங்களுடைய முதல் செலவு சேமிப்பாக இருக்கட்டும். கரெக்ட். ஸோ ரொம்ப நன்றி விஜய், உங்களை சந்திச்சது மகிழ்ச்சி. ஹாப்பி டு பி ஹியர். உங்களை சந்திச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்.